ஒரு கண்ணனோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியுமோ உங்களுக்கு? என்னாவது கண்ணனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அவர் ரொம்ப அஷாட்டியம் பண்ணிகிட்டே நல்லா கொட்ட முடிப்பார். அந்த மாதிரி ஒரு 5-6 வயசில் என்ன ஆகுது, அவங்க அம்மா நாவல் பழம் வருது. இவர் ரொம்ப அடம் பிடிப்பார். சொல்லிட்டு அன்னைக்கு இவருக்கு வேண்டான்னுட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணினார், காலையிலேயே அவரோட வெண்ணெய் எடுக்கிறதுக்காக தாழியை போய் உடைச்சிட்டார். அவங்களுக்கு கோவம் வந்துடுது. வேலை ஆகணும், பிள்ளையாண்டான அடிக்க முடியாது, அதனால கட்டி வச்சுட்டு நீ அண்ணாண்ட என்னென்ன நகரக்கூடாது கண்ணா, நீ இங்கேயே உட்காரு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ பார்த்து அவர் தகப்பனார் வரார். அப்போ என்ன பண்ணுறார், என்ன கண்ணா என்னாச்சு, ஏன் உன்னை அம்மா கட்டி வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறார். இவர் அப்படியே அழுது அடம்பிடிச்சு, அப்பா நான் ஒன்றுமே பண்ணலை, அம்மா தான் என்னை கட்டி வச்சிருக்கா, ஏன்னு எனக்கே தெரியல, கேளுங்கப்பா, ரொம்ப நேரமாக கட்டி வச்சிருக்கா அப்படின்னு அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டார். உடனே நந்தகோபர் சும்மா விடுவார. உடனே என்ன சொன்னார், வேண்டாம் கண்ணா, அவ்வளவுதானே, நான் அவுத்து விடுறேன் சொல்லிட்டு அவர் அவுத்து விட்டுட்டார். அவுத்து விட்டுட்டு, ஓகே உனக்கு நாகப்பழம் தானே வேணும், நீ என்ன பண்ணுற, போய் உள்ளார ஒரு கை நெல் எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு போய் நாகப்பழக்காரிக்கிட்ட கொடுத்துட்டு நீ நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணுறார், குட்டி கண்ணன் போகிறார், நெல்மணிகளை எடுக்கிறார், அப்படியே கொண்டு போய் நாகப்பழக்காரர்கிட்ட கொடுத்துட்டு, இந்தா நீ இதை வச்சுண்டு எனக்கு நாகப்பழம் கொடு அப்படின்னு சொல்கிறார். இப்படி இப்படி போடுறார் இல்லையா, போட்டுட்டு நாகப்பழம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நாகப்பழக்காரி சொல்கிறா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, அப்புறமா உனக்கு நாகப்பழம் தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே கண்ணன் என்ன ஆறுது, என்ன நான் தான் இப்போதான் நெல்மணி போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாகப்பழம் வைக்கிறவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் கணக்கு கிடையாது, எனக்கு நீ மோட்சத்தை கொடு, அப்புறம் நான் உனக்கு நாகப்பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணன் அந்தண்ட இந்தண்ட பார்க்குறார். அப்போதான், ஏய் என்ன என்ன கேட்குற நீ, யாராவது பார்க்க போகிறாங்க, எப்படி தெரிஞ்சது நோக்கு அப்படின்னு கேட்குற. அப்போ அவ சொல்கிறா, நீ சின்ன கையால் இப்படி போட்டியே கண்ணா,